ஆடு மாதிரி அது மூட வளர்ச்சி இல்ல பொழுது இல்லங்க. ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அரசியல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இவர் ஒரு நாட்டுக்கு மன்னர் தானே. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். நீதிக்காக வாழ மாலை போடுறாரு, நான் தாலி போடுறேன். ஏங்க எப்பவுமே ஒரு திருவிழா நடந்து வச்சுக்க, அந்த திருவிழா ஒரே ஆளை செஞ்சா லேட் ஆகும், முடியாது. ஒரு நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அதுக்கு தான் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா ஒரு நாள்லயே முடிச்சிடும். அது பேர் அவர் மாலை போடுறாரு, நான் தாலி போடுறேன். முதல்ல கொஞ்சம் திருமணமும் திருவிழாவும் எல்லாம் ஒண்ணு தாங்க. ஏன்னா பார்த்து மாட்டோம், உனக்கு பிரச்சனை இல்லை. யாருக்குன்னா சொல்லு. என்னமாச்சு? நான் எப்படிங்க சொல்லுவேன்? வாயில் தான் சொல்லணும். எப்படி சொல்லுங்க? நாங்க போய் உட்காந்துனா நான் பார்த்தேன். சிரிக்கிற ஐவரு 2 பேர் பண்றேன். அது என் வாயால சொல்ல முடியல, என் வாயை கூசுது. யாரு புளி மச்சப்பிட்டியா? நாங்க உட்காந்து சும்மா. ஆமா. அப்ப நீங்க சொன்னீங்களா அவர் மாலை போட்டோம், நான் தாலி போடுறேன், முதல்வர் யாருன்னா சொன்னேன். நீங்க முதல்வர் யாருன்னா தான் சொன்னீங்க. அதுக்கு அது உட்காந்துங்க பயணியப்பா அவர் சொல்றாரு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் ஒன்னும் முதல்வர் ட்ரை பண்ணுமான்னு கேட்கிறேன். I love you, Mama. அதன் விதியின் விளையாட்டு எனக்கு மனமாறு. ஒரு கொத்தவன் ஒரு தவறு செய்தால் அடுத்தவன் குற்றத்தை நான் சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியும். அதற்குதான் இந்த திருமணம். அப்பா, திருமண வயதிலே ஒரு மகள் இருக்கின்ற போது பெற்ற தந்தைக்கு நீ திருமணத்தை செய்து வைத்தாய். நீ எனக்கு மகளே அல்ல, நாட்டுக்கு வந்து தெய்வம். இந்த மணமகளை கொண்டு சென்று தாய் இறந்து விட்டாலே மணிமேகல், அவள் உருவப்படத்துக்கே சரிங்கப்பா. நீங்க சந்தோஷமா இருங்க, நான் மலவன போயிட்டு வந்துடுறப்பா. மன்னா, திருமணம் நல்ல முறையில் முடிந்துவிட்டது. நாட்டிற்கார் என்று அலட்சியப்படுத்தாமல் நகமும் சதையும் போல் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நகர் வளவர்களின் முப்படை தலைமை பின்னாடி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அப்படி எனக்கு தெரியாம சொன்னாலும் நம்ப மாட்டேன். அது போல உன் வாழ்க்கையில பின்னாடி என்னமோ நடக்குது. வாழ்க்கையில பின்னாடி பின்னாடி பாத்தியா சொன்னா நீ நம்ப மாட்டேன். சரி விடு, வண்டி அவனா ஓட்டி நடக்க போறான்.
என்ன வண்டி ஓட்ட வண்டி தான் சொல்றேன். வண்டி யாரும் யாரும் ஓட்ட முடியும் அப்படிதான் நீ சொல்லி காட்டுறா. அங்க என்ன நடக்குன்னு தெரியாது உனக்கு. ஏன்னா திடீர்னு என்ன உடம்பு சரியில்லைன்னா டிரைவர் கூப்பிட்டு நான் ஓட்டு. நீ 2 டிரைவர் இட்டு போவே. ஒரு டிரைவர் பத்தாது உனக்கு. மன்னரா வண்டி ஓட்ட முடியும். அதேதான் நீ ஓட்டாத உட்காந்து எவனா ஓட்டி போவான். சரி விடு உனக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. எங்க என்ன ஓச்சாரி பஸ் ஸ்டாண்டப்பா. ஓச்சாரி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சேன். பிஞ்சிக்கு வச்சேன். ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகிறது. பருவத்தை விட்டு மங்கை பொறுப்படைகிறான். அவளுக்கு ஏற்ற வரனை பார்த்து திருமணத்தை முடித்து நாங்கள் சுழற்சி கூட சாட்சி. அப்படியா நான் செவத்து உள்ளவா ஏய் நான் செவத்துல கேமரா வைட்டா வெளிய ஸ்கிரீன் பாத்துங்க. சூப்பரா சுத்திட்டு மைக் கட்டறா. மைக் எங்க வைப்பீங்க? வாயில வைப்பேன் நான். சரி பரவாயில்லை வரேன். பாத்து இது பாரு பல்சர் முறிக்கிட்டு பாரு தூக்கி முங்கில் தூக்கி நிக்கறா. கட்டதுலயே ஒரு நல்லது செய்து பரவாயில்லை ஜாலியா இரு வந்தா. போ பாத்து என்ன பாத்து கை காட்டா. பாவம் கை தான் சின்னதா இருக்குது. ஏன்னா இப்படி கையை அளவு பார்த்துருக்கோம். இல்ல அது முன்ன கறி ஊத்துறாங்க. அந்த கறி ஊத்துறா 2 கையில ஊத்துனா. அப்பா ஏங்க அந்த பையனை கூப்பிடுங்க. தெரியுமா ஊத்தி தான் மாறுவாங்க. குட்டி ஊத்துனா சின்ன களி இது பெரிய களி. அவர் களி ஊத்துனாரா? எனக்கு களியெல்லாம் பிடிக்கும். அவர் என்ன களி ஊத்திருப்பாரு தெரியா? தோளத்துல களியில சொல்ல வேண்டிய களி. எனக்கு முதலிரவுல பால்லாம் வைக்கிறீங்கல்ல அந்த பழம் மட்டும் வேண்டாம். ஏமா நீ பாயனா விரும்பி சாப்பிடுமா? அது செவ்வாயினா விரும்பி சாப்பிடுவா. ஆனா பால்லாம் வாங்கி பாலை வைக்காதீங்க. அப்ப பாலை வைக்காத பழங்களும் வேற எதுவும் வைக்கிறாங்க. இல்ல புரு காபி தூள் போட்டு புரு இன்னும் யாரும் வரலையால. சரி புரு காப்பி தானே நான் போட்டு வைக்கிறேன் வந்துரு. சரி சரி போடா நேரமா பாத்து போ சரி கை பாத்து ஆள முடிஞ்சா போறோமா நீ. என் பேரு சாருமதி. என்ன செல்லமா சாரு சாரு ஆக் பண்றீங்க. இதுவே கேட்காத வேற சாருமதி. ஆமா அந்த பரமன் சிரத்தை அணிந்த சாருமதி என் உறக்கத்தை கலைத்த உலகனகி என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை உணர்ச்சி தோணனா உன்னை பார்த்தால் எப்படி இருக்கா தெரியுமா? சித்திரமானத்து வித்து திருவான் வைகாற்றிலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாடி ஆடி மாதத்தில் தாவணி மாட்ட கனவாக ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி இலையாக அப்பா ஆவணி மாதத்தில் அற்புதமாகும் புரட்டாசி மாதத்தில் புனிதமான மலராகவும் ஐ பட்டிலே ஐயம் என்று கூடக்கூடிய மலைக்குழியாகும் கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையே நீ ஒரு திருவிளக்காகும் நான் ஒரு ஒளிவிளக்காகும் மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவன்பாவை பாடக்கூடிய மங்கையை கை பிறந்தால் வடிவிறக்கும் என்ற மொழிக்கு இறங்கி மாசி மாதத்திலே ஒரு மகளை ஜோதியாகவே மங்கை மாதத்திலே பார்க்கின்ற போது என்ன உரித்து வச்ச தங்க சிலை போல அல்லவா இருக்கிறான். எனக்கென்றே பிறந்தவன் அல்லவா. ஐஸ் வைக்கிறீங்களா? என்னை தாரே என்ன மயக்கம் மணி மாளிகைதான் மயக்கம் மணி மாளிகைதான் தயக்கம் என்ன சலனம் என்ன அன்பு காணிக்கைத்தான் கண்ணே அன்பு காணிக்கைத்தான் கண்ணே மைக் போடுறாங்க. நார்மல் வசதி கரெக்டாக மைக் அது ஒன்றுதான். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைத்தான் கண்ணே அன்பு காணிக்கைத்தான் கண்ணே தேவதை போலே
இந்த இன்ப வெள்ளம். சாரி, உனக்கு அங்கே பஞ்சரை காத்திருக்கிறது. ஆமா, வாழ்க்கை என்ன முதற்படி நான் காலெடுத்து வைக்க போகிறேன். சாரு, உன்னை தொட்டு விட்டேன் அல்ல, இனி நான் எங்கேயோ பாத்து கிடைப்படா. யார் என்ன பண்றாங்களோன்னு பாத்து கிடைப்பா. கத்த சொல்றியே முடி வேஷம் போற. என்ன பண்றது ஐயா? அந்த மாதிரி கேவன கட்டி வச்சாங்க என் தலையை எடுத்து இந்த பையனி மாமா கூட தான் கட்டி வச்சிருந்தேன். அம்மா தூங்கலடா, அவர் மூச்சுன்னு தான் இருக்கிறாரு. அப்பாவா அம்மாடா, நானு என்ன பண்றது? கேவன கட்டி வச்சாங்க, தலையை எடுத்து கட்டிக்கிட்டு தான் ஆகணும். ஓ, என்ன அங்க மீட்டிங்க? பணம் கொடுத்துருந்தா கூட வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாமா? கேவம் பண்றது ஒரு சிலது தாங்கவே முடியல. மயக்கம் என்ன இதெல்லாம் கேட்டாங்களா? ஓ, அவரா? அவர் கரெக்ட் பண்ணிட்டு விடுங்க. நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க. சரி, ஓகே. கிழவனை கட்டிட்டேன். என்ன ஒண்ணு, அந்த கிழமை பாடினதான் எனக்கு பிடிக்கல. இப்ப எவ்வளவு ட்ரெண்டிங் எல்லாம் வருது. அப்பன பாத்தியா எல்லாம் பாடி இருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். என்னென்ன வேலை பாக்குறீங்க அண்ணா? குட் ஒர்க். சரி, அப்பவே சொல்லியிருக்கிறாங்க பழமொழி, செவத்து வச்சு சித்திரத்தை ஏத்தலான்னு. அந்த மாதிரி இந்த கிழவனை வச்சுக்கிறேன். கண்ணடத்தக்கார கூடி சொல்லி கூடி சொல்றீங்க? ஆமாண்டி, அது தெரிஞ்சது நீரோடை. நீரோடியா? குளிக்கலாமா? ஐயோ அக்கா, என்னடி வேணாக்கா. ஏன் சின்ன வயசுல குளிச்சிருந்தி? எனக்கு நீச்சலே தெரியாதுக்கா. அடி பாவி, ஒளிச்சாட்டம் வளர்ந்துருக்கிற நீச்சல் தெரியல சொல்றீங்க. ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் முதல்ல நீச்சல் தண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோ. ஐயோ அக்கா, எனக்கு பயமாகுது. உன்னை நம்பி தாங்க வரேன். வாடி, நான் உனக்கு சொல்லி தரேன் நீச்சல். போயிட்டு வரேன்க்கா. நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும் என்று நேரமாகிவிட்டது. எனக்காக மன்னர் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். கண்ணுதாகமாக அதிகமாக இருக்கிறது. அது ஆத்துக்கச்சவனுக்கு கண்டு கொடுத்து விட்டு பிறகு செல்லுகிறேன் மன்னரை பார்ப்பதற்கு.
மூச்சு இருக்கு. ஓ, வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆபத்துக்கு பாவம், விவசாயத்து தண்ணி எடுத்துருவோம். ஐயோ, ஆமா, நீங்க யார்? நீங்க எப்படி வந்து எதுக்காக அங்க வந்துக்கிட்டீங்க? பேசுறேன். நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என்னங்க, நான் இந்நாட்டு இளவரசி. என்னுடைய பேர் வேல்வழிங்க. நாட்டு இளவரசி. ஆமாங்க. இளவரசி வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததே நான் கிடையாது. வெளிநாட்டுல இருந்து நான் இப்போதான் வந்திருக்கிறேன். ஓ, வெளிநாட்டுல வந்திருக்கீங்களே, தன்னந்தனிமா வரலாமா? அண்ணன் தலைவரா நான் வரலைங்க. என்னுடைய தோழியா கூட தான் வந்தேன் நானு. அவங்க நான் ஆத்தல அடிச்சுட்டு போறத பார்த்து பயந்து ஓடி இருக்கேன். எங்க அப்பா சொல்லி ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்கிறேன். அப்படியா? ஆமாங்க. ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நானும் இதே நாட்டை சேர்ந்தவன் தான். என்னுடைய நாட்டு இந்த அரண்மனை வேலை செய்யக்கூடிய. சொல்றீங்க? ஆமாங்க. இதற்கு என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தார். யாரு? கோட்டை காவலன் நாகப்பன். அப்படிங்களா? அவருடைய மகன் என்னுடைய பேர் கதிரவன். சரி, சரிங்க. எப்படி உங்க உயிரை காப்பாத்திட்டு வாங்க, உங்க தந்தை எடுத்து சொல்லி விட்டுட்டு போறேன். இல்லைங்க, என்னுடைய தந்தை நான் மலர் நான் போறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இருந்தாலும் என்னுடைய உயிரை நீங்க காப்பாத்தினீங்க இல்லையா? அது முதல்ல உங்களுக்கு கோடார கோடி நன்றிங்க. நன்றி வேணாமா? ஏங்க இளவரசு தெரிஞ்சு போச்சு. உங்க உயிரை காப்பாத்து தான் என்னுடைய வேலையை. வாயை போடுங்க. ஏழைக்குன்னா ஒரு உயிர், பணக்காரனா ஒரு உயிர் கிடையாது. கடவுள் கொடுத்த உயிருக்கு பிறகு இந்த இடத்த எனக்கு நீங்க உயிர் கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்த நீங்க தெரிஞ்சு எனக்கு கடவுள் எனக்கு. சரி, நல்லதும்மா. சரி, வாங்க போலாம். ஒப்ப ஒரு எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. கொடுத்து வெஞ்சிட்டு அப்படி இல்லம்மா, ஒரு நாட்டு இளவரசி. இளவரசி தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்க கூட நின்று பேசுறேன். 4 பேர் பார்த்தேன்னா 4 விதமா பேசுவாங்க. எதுக்கு வீணாக பயப்படுறீங்களா? இதெல்லாம் பயப்படாதீங்க. நான் என் கூட எல்லாம் பேசினா யாரும் தவறா நினைக்க மாட்டாங்க. நீங்க நான் இருக்கிற நீங்க ஏங்க பயப்படுறீங்க? நீங்க கொஞ்ச நேரம் நின்று நேரம் பொறுமையா கேளுங்க. அதுக்கு ஓடுறீங்க ஓடியாங்க. சொல்லுங்க. என்னங்க, சின்ன சிறு வயதுல இருந்து எந்த ஒரு ஆணுவை நான் பார்த்தது கிடையாதுங்க. யாரும் பார்த்தது கிடையாது. அரண்மனையில உங்க அப்பா இருக்காரு, வேலைக்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, யாருமே பார்த்தது இல்லை. வாழை போடுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணா? அவங்க வேற, நான் சொல்றதுலாம் வேற. சரி, சொல்லுங்க. சின்ன சிறு வயதுல எந்த ஒரு ஆணவரை நான் பார்த்தது கிடையாது. கிடையாது. எந்த ஒரு ஆணவரை மட்டும் நான் பேசுறது கிடையாது. எந்த ஒரு ஆணவர் கையை மேல பட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல்ல நான் பார்த்தது உங்களை தான். பேசுறது கூட தான். முதல்ல கை தான் என் மேல பட்டது. அதுக்கு என்ன இப்பொழுது? அதுக்கு என்ன இப்ப என்னங்க இவ்வளவு ஒரு சாதாரணமா சொல்றீங்க? என்னங்க, நான் இந்த நீரோட்ல வீழ்ந்துருக்கிற தொட்டு நீங்க தூக்குனீங்க இல்லையா? அதனால என்ன நீங்க தானே எனக்கு திருமணம் செஞ்சுக்கணும். அச்சோ, நீங்க யாரு? என் நாட்டு இளவரசி. நான் யார்? ஒரு ஏழ்மையோட குடும்பத்தில் பிறந்தவன். உனக்கு எனக்கு 7 வயசா கூட எட்டாதுமா. வாழை மூடுங்க. என்ன காதலுக்கு வந்து ஏழை பணக்கார ஜாதி மதம் பார்த்தா காதல் வரது கிடையாது. மனசு சேர்ந்ததாங்க காதல். அது சரிதான். நீங்க ஒத்துக்கிறீங்க, ஒப்பா ஒத்துக்குவாரா? என்னுடைய அப்பாவுடைய வேலை செய்யணும் சொல்லி என்னுடைய தந்தை பத்தி இன்னும் புரிஞ்சுக்கிறியா? என்னுடைய தந்தை நான் எதை கேட்டாலும் எனக்கு தடை இல்லாம செஞ்சு வைப்பார். நல்லவருக்கு என்ன இருந்தாலும் இதெல்லாம் சரிப்பட்டு வரீங்க. பணக்கார குடும்பம், ஏழ்மையோட குடும்பம், இதெல்லாம் சரிப்பட்டு இல்லைங்க. என்ன காதலிக்க முடியுமா? என்ன திருமணம் செஞ்சு சொல்ல முடியுமா? முடியவே முடியாதுங்க. முடியாதா? ஆமா. இந்த நீரோட்ல நீங்க தானே காப்பாத்துறீங்க. மறுபடியும் உயிர் இந்த நீரோட்ல வச்சு உயிரை நான் விட்டுடுவேன். நான் செத்துருவேன். நானு இப்ப நான் காதலிக்கு வேணா மறுபடியும் ஆத்துல வந்து செத்துருவீங்க. ஆமாங்க. முடிவு என்னுடைய முடிவா? ஒருத்தர் தொட்டது கை நான் தொட விட மாட்டேன். வாழ்ந்தாலும் அவங்க கூட தான், செத்தாலும் அவங்க கூட தாங்க. எப்போ எனக்காக உயிரிழந்து துணிந்து விட்டீர்களோ, உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து விட்டது. அப்படியா? என்னதான் இருந்தாலும் இன்பத்தின் எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன். எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. சட்டியில கேக்குறீங்க. ஆமா, ஒரு நாட்டு இளவரசி காதலிச்சு கை விட்டுட்டு போச்சுன்னா தாடு வச்சுனா சுத்த முடியும். வாழை மூடுங்க. அப்படிலாம் நாங்கெல்லாம் ஏமாத்தலாம் மாட்டோம். நாங்க ஏமாத்திட்டு போக மாட்டோம். அது மாதிரி குழப்பம் எங்களுக்கு கிடையாது. அது மாதிரி ஜென்மமும் எங்களுக்கு கிடையாது. ஆமா, நாங்க வேணா எங்கன்னா பாவிங்க பட்டு போவாங்களா? ஏமாந்துருக்கீங்களா?